ஸோ போன கிளாஸ்ல இந்த ஜியாஹா ஒண்ணு அது ஆஷீர்லிங்க. இன்னொன்னு இந்த இடம் இல்லையா? இயமேவ மே ஹிருதய பரிவர்த்தினி ஆசம்சா எது அஸ்கலன்னேவ ஷீலவர்த்மனः அந்தம் கச்சேயம் இது. ஸோ இயமேவ அப்படிங்கிற இடத்துல இயம்ங்கிறது அந்த ஆசம்சாக்கு போறது. அதாவது முன்னாடி வச்சனத்துல என்ன சொல்றார் குரு, என்ன சொல்றார்? எது விருத்தக அசி விருத்தோசி அதுனா ஏவமேவ அகண்டித சாரித்ரः புருஷாயுஜ ஜீவி ஜீயாஹா இதி அபிமதேன தேன ஆசீர்வச்சனேன த்விகுண பக்தி ஏஷ பீஷ்மः பிராஞ்சலிஹி நிவேதயாமாச. சோ இந்த இந்த மாதிரி ஒரு அகண்டித சாரித்திரனாக நீ புருஷாயுஷ ஜீவி ஜீயாஹா நல்லா லிவ் பண்ணு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண உடனே அந்த ஒரு சம்மத வச்சனத்தினால தியுனுதா பக்தி, இரட்டிப்பாக்கப்பட்ட பக்தியோட இருக்கின்ற பீஷ்மக பிராஞ்சலிஹி கைய கூப்பிண்டு சொன்னார். என்ன அப்படின்னா, பகவன் நயம் நயம் ஆஷீஹி வரோஹி அயம். இது ஆஷீஸ் இல்ல, இது ஒரு இட்ஸ் அ பூன். அதாவது ஆஷீர்ங்கிறது நடந்தா நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அதான் தட் இஸ் த பூன் அண்ட் பிளெஸிங். என்ன அப்படின்னா, பூன் இட் ஆல்வேஸ் அஷ்யூர்ஸ் அ ஹேப்பனிங் வைல் த இது உங்களுக்கு ஆசைங்கிறது இட் ஜஸ்ட் அ விஷ். புரியுறதா? So, இயமேவ. சோ அந்த மாதிரி சொல்லியிருக்கும் பொழுது இவருடைய ஒரு கான்டக்ட பத்தி அவர் அப்ரிஷியேட் பண்றார். இயமேவமே ஹிருதய பரிவர்த்தினி ஆசம்சா. இந்த ஹிருதய பரிவர்த்தினிங்கிற இடத்துல உங்களுக்கு இந்த பரிவர்த்தினிங்கிறதுக்கு உங்களுக்கு சுத்தின் இருக்குங்கிற அர்த்தம் வச்சுக்கோங்க. சரியா? ஹிருதயத்திலே சுத்தின் இருக்கிற இந்த ஆசம்சா என்ன ஆசம்சா அப்படின்னா, சத்து வழியில செல்றது போகிறது அப்படிங்கிற ஒரு ஆசம்சாவானது எது அஸ்கலன் ஏவ ஷீலவர்த்மனக அந்தம் கச்சேயம். அந்த ஒரு அந்த இந்த இயமேவமே ஹிருதய பரிவர்த்தினி ஆசம்சா ஒரு கமா. இதுதான் என்னுடைய ஹிருதயத்துல எப்பொழுதுமே சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருக்கின்ற ஒரு விருப்பம். என்ன அப்படின்னா, எது அஸ்கலன்னேவ ஷீலவர்த்மனக அந்தம் கச்சேயம் இது. அஸ்கலன்னு ஸ்கலனம் அப்படின்னா தடுமாற்றம், தடுமாறாமல். ஷீலவர்த்மா அப்படின்னா நல்ல பாதையில. வர்த்மானா வர்த்ம வர்த்மனி வர்த்மானி வர்த்மன்னுங்கிறது சப்தம். சோ ஷீலவர்த்மனக அப்படிங்கிறது ஒரு ஷீல வைக்கல்யம் மாபூது. ஒரு ஒரு இன்கேப்பபிலிட்டியோ, காண்டக்ட்ல ஒரு இன்கேப்பபிலிட்டியோ, ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் சரியான பாதையினுடைய அந்தம் கச்சேயம் இது மே ஆசம்சா. சரியா? மே ஹிருதய பரிவர்த்தினி ஆசம்சா. என் ஹிருதயத்துல எப்பவுமே ரோம் ஆயின்னு இருக்கிற, சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த டிசையர் என்ன அப்படின்னா, ஸ்கலனமே இல்லாமல் நர் ரைட்டியஸ் பாத்துல போக செல்ல வேண்டும் அப்படிங்கிறது சதா அகம் கச்சேயம் அப்படிங்கிறது தான். சரியா இருக்கா? இந்த இடம் தான் போன கிளாஸ் இதுவாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் யதா தேக சாரூபியம் ஜன்ய ஜனகையோகோ ஏவம் விற்பி சாரூபியம் சிஷ்ய உபாத்தியோகோ நியதமேவ அப்படின்னுட்டு அதோட நிறுத்தினோம். எப்படி ஜன்ய ஜனகையோகோ அப்பாக்கும் ஒரு பிள்ளைக்கும் தெர் இஸ் அ சிமிலாரிட்டி இன் தேர் ஆகாரம், தெர் இஸ் அ சிமிலாரிட்டி இன் தேர் பிஹேவியர், பாடி லாங்குவேஜ் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சிஷ்ய உபாத்தியோகோ ஒரு விற்பி சாரூபியம்ங்கிறது இருக்கும். புரியுறதா? அது நியதமேவ, இட் இஸ் ஆல்வேஸ் தேர். என்ன இவருக்கும் அவருக்கும் என்ன சாரூபியம் அப்படின்னு பார்த்தேன்னா, ரெண்டு பேருக்கும் பித்ரு பக்திங்கிறது ஒரு சாரூபியம். ஆ, ரெண்டு பேருக்கும் பித்ரு பக்திங்கிறது ஒரு பெரிய சாரூபியம். அந்த மாதிரி எப்படி அப்பாக்கும் பிள்ளைக்கும் தேக சாரூபியம் இருக்கோ, இதே மாதிரி ஒரு விற்பி சாரூபியம்ங்கிறது சிஷ்ய உபாத்தியோகோ நியதமேவ பவதி. சரியா இருக்கா? மேல ஏவம் பராஞ்சலேன அதுல இருந்து படிக்கணும். படிக்கிறடா ஜெகதீஷ் சார், படிக்கிற? ம். एवं प्राञ्जलेन वचने विष्टुयो ம். पुनः அபிஷ்டூய் அபிஷ்டூய. ம். पुष्टुय ம். पुनः ம். प्र- पप्रच्छ ம். भगवान् आप्तकामा ம். हि भवन्त ம். ம். அதோ. अतो ம். न युज्यते किम्पेक्षितमेवं प्रचलनस्य युक्तो பிரச்சலனஸ்ய இதி அனுயோக்தும். ஆ, प्रचलस्य इति अनियुक्तम् அனுயோக்தும். अनियुक्तम्
மகார்க காலாகி தபோனிஷ்டாக. சரி. महार्गकाल हि तपोनिष्ठः. ஆமா, சரி. ஏவம் பிராஞ்சலேன வச்சனேன அபிஷ்டூய புனः பப்ரச்ச. சோ இந்த மாதிரியாக கைய கூப்பிண்டு, பிராஞ்சலேன வச்சனேன கைய கூப்பிண்டு வாக்குனால, அபிஷ்டூய அப்படின்னா ஸ்துத்வான்னு அர்த்தம், ஸ்துதிம் கிருத்வான்னு அர்த்தம். சரியா? சோ உங்களுக்கு ஸ்தூ தாது, ஸ்டூய அபிங்கிறது உபசர்க்கம், ஸ்துதிம் கிருத்வான்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்துதி செஞ்சுட்டு புனः பப்ரச்ச மறுபடியும் கேட்டார். என்ன அப்படின்னா, பகவான் ஆப்தகாமாகி பவந்தக. சோ வந்து என்ன அப்படின்னா, ஆப்தகாமா அப்படின்னா ஆப்தகா காமஹா ஏன சக. சோ உங்களுக்கு வந்து அடையப்பட்ட டிசையரோட இருக்கிறவா தான் நீங்கோ. சரியா? ஆப்தகா காமஹா ஏன தே. சோ வந்து ஆப்த காமாக பவந்தக நீங்கள். அதக ந யுஜ்யதே கிம் அபேக்ஷிதமேவ பிரச்சலனஸ்ய ஈதி அனுயோக்தும். சோ அனுயோக்தும் அப்படிங்கிறது பிரஷ்டுங்கிற அர்த்தம். அனு யுஜ்ஜு தும்னந்தம். சரியா? பிரஷ்டும்னு அர்த்தம். அதனால என்ன அப்படின்னா, கிம் அபேக்ஷிதமேவ பிரச்சலனஸ்ய தே பிரச்சலனஸ்ய உங்களுடைய இந்த ஆகமனஸ்ய வருகைக்கு என்ன அப்படின்னா, கிம் அபேக்ஷிதமேவ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் விசிட் அப்படிங்கிறத அனுயோக்தும் ந யுஜ்யதே. அகம் பிரஷ்டும் நான் கேட்கறதுங்கிறது இட் இஸ் நாட் கரெக்ட். எதுக்கோசரம் நீங்க வந்திருக்கேள் அப்படின்னு நான் கேட்கக்கூடாது. சரியா? ஏன் அப்படின்னா, மகார்க காலாகி தபோனிஷ்டாகா. அர்க்கம்னாலே உங்களுக்கு வந்து பகுமூல்யம்னு அர்த்தம், ரொம்ப விலை மதிப்பற்றது, ரொம்ப பிரைஸ்லெஸ் அந்த மாதிரி. மகாஞ்சாசோ அர்க்கஹ மகார்கஹ. சோ மகார்கஹ காலஹ ஏஷாந்தே மகார்க காலாக தபோனிஷ்டாக. ரொம்ப வந்து ஒரு ஒன் ஹூஸ் ஃபார் ஹூம் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ப்ரெஷியஸ். அப்படி இருக்கின்ற தபோனிஷ்டாகன தபசி, தபஸ்ல யார் ஈடுபட்டு இருக்காளோ அந்த தபோனிஷ்டாக அவளுக்கு எப்படி அப்படின்னா மகார்க காலாக, அவளுக்கு டைம்ங்கிறது இட் இஸ் ரியலி வர்த்தி. அதனால என்ன அப்படின்னா, நதே க்ஷணமாத்திரம் படிக்கிறேடா. ம். न நதே. ते ம். न ते क्षमात्रपि निरर्थकं शेप्तु शेप्तु उत्सहन्ते. ஆ நதே க்ஷணமாத்திரமபி நிரர்த்தகம் க்ஷேப்தும் உற்சகந்தே. அதனால என்ன அப்படின்னா, க்ஷணமாத்திரமபி ஒரு க்ஷணம் கூட, நிரர்த்தகம் அப்படின்னா ஒரு யூஸ்லெஸ்ஸா, ஒன்னும் ஒரு பர்பஸே இல்லாம, க்ஷேப்தும் அப்படின்னா அதை வந்து போக்கடிக்கிறதுக்கு, நிரசித்தும் அதென்ன உற்சகந்தே யூ நாட் பி இன்ட்ரெஸ்டட். ஏன்னா வந்து பெரியவாளுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, தபஸ்ல ஈடுபட்டு இருக்கிறவா எல்லாருக்கும் எப்படி அப்படின்னா, மகார்க்க காலாகா காலம்ங்கிறது இட் இஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ். அதனால சும்மா வந்து அவங்க போற வழியில ஒண்ணு பார்த்துட்டு போறேன் அப்படிங்கறதுக்கோசம் நீங்க வந்திருக்க மாட்டேன். புரியுறதா? ஏன் அப்படின்னா டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் ஃபார் பீப்புள் லைக் யூ. சோ அதனால என்ன அப்படின்னா, க்ஷணமாத்திரம் அப்படி நிரர்த்தகம் க்ஷேப்தும் ந உற்சகந்தே. சோ உனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு க்ஷணம் கூட வேஸ்டா வந்து நீங்க கழிக்கிறதுக்கோ, அந்த க்ஷணத்தை வந்து வீணாக்கிறதுக்கோ ந உற்சகந்தே யூ வில் நாட் பி இன்ட்ரெஸ்டட். சகதே உற்சகந்தே. சரியா? உத்துங்கிறது உபசர்க்கம், சக்கு தாத்து. ஆ அப்புறம் ஒரு கேட்கலாம் ஆ கேட்கலாமா இப்போ? இது ம் மகார்க காலாக வந்து பகுபிரீதியில போயிடும் இல்லையா? ஆமா. மகான் அர்கஹ காலஹ எஸ் எஸ் மகார்கः காலः ஏஷாம் தே மகார்க காலாக தபோனிஷ்டா. உங்களுக்கு ஏஷாந்தி அட்ஜெக்டிவா போகுது. சரியா? இன்னொன்னு வந்து இப்ப தப்போ நிஷ்டா தபசி நிஷ்டா. தபஸ்ல தபஸ், தபஹ ஏவ நிஷ்டம்னாலே, நிஷ்டானாலே உங்களுக்கு இந்த தீட்சை எல்லாம் சொல்லுவா தெரியுமா, அது ஒரு ம் விரதமா எடுத்துக்கிறது. சோ தபஹ ஏவ நிஷ்டாக ஏஷாம் தபஹ தேன்னு ஏவ நீங்க நிஷ்டா. சொல்லிக்கலாம். ம் இல்லைன்னா அது ம். ஏ தபசி நிஷ்டாக யாரு தபஸ்ல ஆ வந்து ஈடுபட்டு இருக்காளோ, ஸ்திதாகான்னு அஸ்தி. இத்தியர்த்தம். ம் சரியா? ம். அதுக்கப்புறம் படிப்பு படிங்கோ. अतो अवसीयते ம். बलियसि ம். काचिदिति कर्तव्यता भगवतो ம். मनसि वर्तत इति. வர்த்ததே இது. அதஹ அவசீயதே அப்படின்னா நிச்சயத்தேன்னு அர்த்தம். சரியா? அவசி சினோதி இருக்கணும், அதனுடைய சீயதே அதனால் அறியப்படுகிறது. என்ன? இட் இஸ் அண்டர்ஸ்டுட், இட் இஸ் நிச்சயத்தே. என்ன அப்படின்னா, பலியசி காச்சித் இதி கர்த்தவ்யதா. இதி கர்த்தவ்யதா அப்படின்னா உச்சிதம் காரியம்னு அர்த்தம், அதுக்கு இதி கர்த்தவ்யதான்னு பேரு. சோ காச்சித் ஏதோ ஒரு, பலியசி ரொம்ப ஒரு பலவத்தரா, அதாவது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிற அர்த்தம். அதாவது பலவான் பலியான், பலியசி பலியஹா.
ஈயசோன் பிரத்யம் அது எல்லாமே. பலியான்ங்கிறது புல்லிங்கத்துக்கு வரும், பலியசி ஸ்திரீலிங்கம். சரியா? சோ இந்த இடத்துல இதி கர்த்தவியதாக்கு அது போறது. காச்சித்து இதி கர்த்தவியதா, ஏதோ ஒரு உச்சிதமான ஒரு கர்மா, ஒரு காரியமானது பலியசி ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் காரியம் இருக்கிறதுனால பகவதா மனசி வர்த்ததே இதி அவசியதே. புரியுறதா? பகவானான உங்களுடைய மனதில் ஏதோ ஒரு பலியசி காச்சித் இதி கர்த்தவியதா வர்த்ததே. உங்க மனசுல ஏதோ ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க், ஒரு உச்சிதம் காரியம்ங்கிறது உங்க மனசுல இருக்குங்கிறத அகம் மயா நிச்சயத்தை, என்னால் அறிந்து கொள்ளப்படுகிறது. ஐ கம் டு அ கன்க்ளூஷன். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் அரைவல் என்ன அப்படின்னா, யூ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் அரைவல் என்ன அப்படின்னா, யூ ஆர் நாட் விசிட்டிங் மீ ஜஸ்ட் லைக் தட். உங்களுடைய பர்பஸ் ஆஃப் விசிட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை குறிச்சு தான் இருக்கு அப்படிங்கிறத அகம் மயா நிர்ணீயத்தை. சரியா? நிச்சயத்தை. புரியுறதா? அதுக்கப்புறம் படிங்க. दृश्यते हि निर्वयपेक्षणा अपि अनु अ- अप्य अपि अनुग्राह्य अपि अनुग्रहजनेषु जनेषु जनेषु वात्सल्येन सापेक्षणामिव कच्चिद्वाहरः क्वचित् व्यवहारः दृश्यते क्वचित् हि द्वारः आमा दृश्यते हि निर्व्यपेक्षाणामपि अनुग्राह्यजनेषु वात्सल्येन सापेक्षाणामिव क्वचित् व्यवहारः दृश्यते. அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். ஏதோ இந்த மாதிரியான சில விவகாரங்கள் கண்ணுக்கு புலப்படுறது, பார்க்கப்படுகின்றன. என்ன அப்படின்னா, ஆஹ் ஆஹ் நிர்வியபேக்ஷானாம் அப்படி அனுக்கிராஹிய ஜனேஷு, அதாவது யாருக்கு அனுக்கிரகம் பண்ணணுமோ, அனுக்கிரகிதும் யாருக்கு அனுக்கிரகம் பண்ணணுங்கிற ஒரு இச்சை இருக்கோ, சோ அனுக்கிரகிதும் இச்சதி அனுக்கிராஹ்யதி. சோ அனுக்கிராஹ்ய ஜனேஷு, அனுக்கிரகம் யாருக்கு பண்ணணுமோ அப்படிப்பட்ட ஜனங்களிடத்தில், அனுக்கிராஹ்யேஷு ஜனேஷு அவர்களிடத்தில் என்ன அப்படின்னா, அவ நிர்வியபேக்ஷானாம் அபி. வியபேக்ஷா அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அபேக்ஷா ரஹிதம்னு அர்த்தம். புரியுறதா? நிர்கதா வியபேக்ஷா யஸ்மாத் நிர்வியபேக்ஷம். சரியா? என்ன என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், ஈவன் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், அவ உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு எதுக்கும் வரல, ஸ்டில் அவளுக்கு நீங்க அனுக்கிரகம் பண்ணணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா, அந்த வாத்சல்யேன, அந்த வாத்சல்ய பாவத்தோட, சாபேக்ஷானாம் இவ, எப்படி as if they are in need of something, அவ அவளுக்கு ஏதோ ஒரு தேவை அப்படிங்கிற மாதிரி, கொச்சித் விவகாரக லோகே திருஷ்யதே. இந்த மாதிரி ஒரு விவகாரம்ங்கிறது, அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு டவுட் ஒண்ணு இருக்கும், அந்த கிளாஸுக்கு முன்னாடி அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு இருக்கும். சட்டுன்னு நமக்கு we are able to connect to ஒரு டீச்சர்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் an அனுகிரகம். நம்ம எதிர்பார்க்கல, நம்ம போய் கேட்கவும் இல்லை, இருந்தாலும் அகஸ்மாத்தா இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஃபார் அஸ், நம்ம நிர்வியபேக்ஷானாம் அப்படி, அந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாதவாள் இடத்துல கூட, அனுக்கிராஹ்ய ஜனேஷு, எந்த ஜனங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஜனேஷு அவர்களிடத்தில், வாத்சல்யேன ஒரு வாத்சல்ய பாவேன, எப்படி சாபேக்ஷானாம் இவ விவகாரக தாதிருஷ விவகாரக நிர்வியபேக்ஷானாம் அப்படி பவதி. சரியா? எப்படி இது எனக்கு பண்ண மாட்டாளா அப்படின்னு ஒருத்தர் ஒரு அபேட்சையோட இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவ கிட்ட என்ன ஒரு விவகாரம் குருவால பண்ணப்படுறதோ அதே விவகாரம் நிர்வியபேக்ஷானாம் அப்படி கிரியதே. சரியா இருக்கா? மேல டவுட் பகினி, இந்த சொல்லு. நிர்வியபேக்ஷானாம்ங்கிறது பரசுராமரை சொல்றாளா இல்லாட்டி பீஷ்மரை சொல்றாளா? அது அபேட்சை இல்லாதவர், அவருக்கு எந்த ஒரு அபேட்சையும் இல்லாதவர், ஆனா வாத்சல்யம் இருக்கக்கூடிய பீஷ்மர் கிட்ட நான் அபேட்சையோட ஏதாவது கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா, இல்ல பீஷ்மருக்கு எந்த இதுவும் ஈக்ஷாவும் இல்ல அப்படியா? See, இது you should take this as a general statement. லோகே கொச்சித் விவகாரக திருஷ்யத்தை, உலகத்துல இந்த மாதிரி ஒரு விவகாரம் பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, நிர்வியபேக்ஷானாம் அப்படி, யாருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ இல்லையோ அவ அந்த மாதிரி அனுகிரகம் பண்ற ஜனங்களிடத்துல வாத்சல்யேன வாத்சல்ய ரூபேன அவ எப்படி சாபேட்சையோட இருப்பாளோ
அந்த மாதிரி ஒரு விவகார லோகே திருஷ்யதே. அதனால என்ன அப்படின்னா, இப்ப ஆசச்சு பீஷ்மருக்கு ஒன்னும் இவர்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்ல. அது ஒண்ணு. சரியா? அந்த இருந்த பொழுதிலும் அனுக்கிராஹ்ய ஜனேஷு அப்படின்னா, ஏன்னா அந்த வாத்சல்யம்ங்கிற ஒரு பதம் போட்டிருக்கிறதுனால இட் ஷுட் பி இது ஃப்ரம் த குரு டு த டிசைபிள், நாட் ஃப்ரம் த டிசைபிள் டு த. ஏன்னா வாத்சல்யனங்கிற பதம் அங்க வராது. பக்தியா குருனுடைய இதுனால அந்த மாதிரி ஒரு ஒரு ஆதரேன அப்படிங்கிற பதம் போட்டிருந்தா அது வேற. இங்க வாத்சல்யேனங்கிற ஒரு பதம் போட்டிருக்கிறதுனாலே ஏன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இவர்கிட்ட இருந்து அவருக்கு போற மாதிரிதான். இந்த நிர்வியபேக்ஷானாமபி அனுகிராஹ்ய ஜனேஷுங்கிறது நீங்க ரெண்டா சொல்லிக்கலாம். ஒண்ணு வந்து குவச்சித் விவகாரா லோகே திருஷ்யத்தை, இந்த மாதிரி ஒரு விவகாரம் உலகத்தில் பார்க்கப்படுறது. ஒண்ணு என்ன அப்படின்னா, குரு வந்து உங்களுக்கு வந்து யார வந்து அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவ கேட்காமையே அவளுக்கு ஒரு அபேட்சை இல்லாம அனுகிரகம் பண்றதுங்கிறது ஒண்ணு. அவளுக்கு எப்படி ஒரு அபேட்சை இருக்கோ அது போல அபேட்சை இல்லாத இடத்துல அனுகிரகம் கொடுக்கறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இட் இஸ் குரு டேக்கிங் அ லிபர்ட்டி ஒன்லி வித் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹீ ஹேஸ் அ பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஒரு ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா அந்த குருவால அது முடியாதுங்கிறது கிடையாது. ஹீ கேன் டூ இட் ஆன் இஸ் ஓன். ஸ்டில் இஃப் ஹி டேக்ஸ் த ஹெல்ப் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இட் மீன்ஸ் தட் அவர் வந்து ஒரு ஸ்டெப் இன்னும் வந்து க்ளோஸா மூவ் ஆறாருன்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து நிர்விபேக் அது மாதிரி பீஷ்மர் இடத்துல ஏதோ ஒரு அவருக்கு வந்து ஒரு அபேக்ஷா இல்லாட்டியும் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு அனுகிராஹ்ய ஜனேஷு வாத்சல்யேன ஒரு சாபேக்ஷானாம் இவ ஒரு அபேக்ஷா இருப்பது போல கொச்சித் விவகாரக லோகே திருஷ்யதே அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா இருக்கா? அடுத்தது படிங்கோ, அடுத்த வரி. तदादिश्यतां कमु कमु उद्देशम् அபதிஷ்ய अपि अदिश्य அபதிஷ்ய सुनिनायते பகவான் भगवानीयं दिवसम् தத் ஆதிஷ்யதாம் கம் உபதேசம் அபதிஷ்ய சுதினாயதே பகவான் இமம் திவசம். இமம் திவசம் சுதினாயதே பகவான். சரியா? பகவானான நீங்கள் இந்த நாளை என்ன இமம் திவசம் சுதினாயதே, ஒரு சுதினம் கரோதி இது சுதினாயதே. ஓகேவா? சோ தத்து ஆதிஷ்யதாம், எனக்கு வந்து ஒரு 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 கட்டளையை இடுங்கள். சரியா? திஷ் தாத்து ஆங்கிறது உபசர்க்கம், லோட்டுல இருக்கு. ஆதிஷ்யதாம் கம் உத்தேசம் அப்படின்னா என்ன ஒரு மோட்டிவ், என்ன ஒரு ஏம வச்சுண்டு. அபதிஷ்ய அப்படிங்கிறது வியாஜீகிருத்தியன்னு அர்த்தம். எதை முன்னிறுத்து கொண்டு, நிமித்தீகிருத்திய, என்ன என்ன விஷயத்தை முன்னிறுத்திண்டு. இமம் திவசம் பகவான் சுதினாயத்தை, இந்த நாளை பகவான் கடவுளா குருவானவர் சுதினாயதே நல்ல நாளாக செய்யணும்னு அவருக்கு வந்து வேண்டி கேட்கறதுங்கிறது ஒரு சுதினம் போல. சுதினம் கரோதி இது சுதினாயதே. இது வந்து உங்களுக்கு வந்து சப்த வைர கலக அப்ர கண்வ மேகேபியா கரணே அப்படின்னு ஒரு சூத்திரம். 3:1:17. இதுல வந்து கரணேங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கர்த்தகரணையோ திருத்தியா அப்படின்னு அந்த கரணார்த்தம்ங்கிறது திருத்தியாக்கு வருது இல்ல, அந்த கரணம் இல்ல. கரணேனா கரோதி இது கரணம், செய்யறது. ஹியர் கரணம்ங்கிறதா ஹியர் இட் மீன்ஸ் டூயிங். ஸோ அந்த கரணார்த்தத்துல உங்களுக்கு கியங்குங்கிற ஒரு பிரத்யம் வர போறது. அதனால்தான் உங்களுக்கு சப்தம் கரோதி சப்தாயதே, வைரம் கரோதி வைராயதே, கலகம் கரோதி கலகாயதே, அப்ரம் கரோதி அப்ராயதே, கண்வம் கரோதி கண்வாயதே, மேகம் கரோதி மேகாயதே இப்படிங்கிற ரூபங்கள்லாம் இதனால்தான் வருது. இந்த சூத்திரத்துக்கு கீழே சுதின துர்தின நீஹாரேபியஸ்ட அப்படின்னு ஒரு வார்த்திகம் இருக்கு. அந்த வார்த்திகம் படியும் என்ன அப்படின்னா, இந்த துர்தினம் சுதினம் இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு இந்த கியங்குங்கிறது இந்த கரோதிங்கிற அர்த்தத்துல வரப்போகுது. சரியா? அதனால துர்தினம் கரோதி துர்தினாயதே, சுதினம் கரோதி சுதினாயதே. சோ பகவான் பவான் சுதினாயதே, இமம் பவான் இமம் திவசம் சுதினாயதே, இந்த நாளை நல் நாளாக செய்கிறீர்கள். சரியா? சோ என்ன உத்தேசத்தை வியாஜீகிருத்திய அதை முன்னிறுத்து கொண்டு நீங்கள் இந்த நாளானது நீங்கள் வந்து நல்ல நாளாக ஆக்கியிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும். சரியா இருக்கா? மேல வேற யாரா படிக்கிறடா? நான் படிக்கட்டுமா? படிங்க. सा अपि स लक्षकम् ऊचे सम्यग् श्लाघम् ऊचे
सश्लाघम् ऊचे ம் सम्यक् उपन्यस्तं वत्सेन. சரி. சஹ அபி சஹ பரசுராமः அபி சஸ்லாகம் ஸ்லாகேன சஹ சஸ்லாகம் ரொம்ப ஒரு பிரைஸ் வர்த்தியோட நல்ல பிரைஸ் பண்ணிட்டு ஊஜே கூறினார். என்ன அப்படின்னா வத்சேன சம்யக்கு உபன்யஸ்தம் வத்சனால உன்னால உபன்யஸ்தம்னா உதாகிருத்தம் உன்னால நன்றாக பிரசன்ட் பண்ணப்பட்டது. சரியா? நீங்கிறது உபசர்க்கம். அங்க வந்து நீ ரெண்டும் உபசர்க்கம். அசு அஸ்யத்தின்னு இருக்கு பார்த்தேடா, அதனுடைய அந்த அசுக்ஷேபனை அந்த இடத்துல அஸ்யதிங்கிற ரூபத்துல இக்த பிரத்யம் வருது. உபன்யஸ்தம் வத்சேன சம்யக்கு உபன்யஸ்தம். அதுக்கப்புறம் निपुणो असि पराशय ज्ञाने. பரா பர பரேஷாம் ஆசயः பராசயः. சரியா? பராசயானாம் ஞானம். மத்தவா வந்து மனசுல வந்து என்ன விருப்பப்பட்டு இருக்கா அதை அறிவதில் ஞானே துவம் நிபுணக அசி. சரியா? மத்தவாளுடைய ஆசையான டிசையர் விருப்பம் இச்சா அஹ், அதை அறிவதில். சரியா? பரேஷாம் ஆசையः பராசயः ஆம், பராசயானாம் ஞானமா அதனுடைய மத்தவாளனுடைய ஆசையினுடைய ஒரு நாலெட்ஜ் அது எஸ்மின் வர்த்ததே. அப்படி இருக்கின்ற பராசய ஞானே அந்த விஷயத்தில் என்ன நீ வந்து துவம் நிபுணர். நிபுணா ஆ நீ துவம் வந்து நிபுணனா இருக்க. மற்றவோட மனசுல என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ தெரிந்து கொள்வதில் நீ அப்படின்னா. நிபுணா அசி. ஆமா. அதுக்கப்புறம் மேல படிப்போம். ஆ. நூனம் அதுனா त्वद् अनुशासनम् आवश्यकम् ஆவசியகம். आवश्यकम् अद्य अद्यवसाय ம் उपास्य तपस्य அபாஸ்ய தபஸ்யாம் उपास्य तपस्याम् அபாஸ்ய தபஸ்யாம் उपास्य तपस्याम् இல்ல सत्वरम्. அபாஸ்ய அது எதுக்கு நீங்க சாரி இல்ல, अपास्य புஸ்தகத்துல தானே तपस्याम्. இருக்கு. நான் தப்பா ஏதாவது படிச்சுட்டேன் நான் இல்ல யோசிச்சேன். சாரி, நான் வந்து ஊன்னு அதே நினைச்சிட்டு இருந்தேன். அத தபஸ்யாவ உபாசனை பண்ணணும்னு நீங்க நினைச்சுட்டேன் மனசுல, அதனால அதே உபாசிய உபாசனை நினைச்சிட்டு வருது. இருந்தேன். ஓகே. சத்வரம் அபிபதிதா. அபாச சத்வரம் அபிபதிதாக ஸ்மஹ. சரி. ஸ்மஹா. சோ என்ன அப்படின்னா நூனம் அதுனா துவத் அனுசாசனம் அவசியகம். அதாவது இந்த மாதிரி எல்லாம் எத்தனை பேருக்கு வந்து ஒரு ஒரு குரு கிடைப்பா சொல்லுங்க. அனுசாசனம்னா உபதேசம்னு அர்த்தம். நூனம் அதுனா இண்டீடு நூனம்னா அதுனா இப்பொழுது துவத்து தவ அனுசாசனம் உனக்கு ஒரு உபதேசம்ங்கிறது ஆவசியகம். அதாவது உபதேசம் அப்படிங்கறது நம்ம போய் குரு கிட்ட வாங்கிக்கணும். குரு வந்து திங்ஸ் தட் திஸ் இஸ் த ரைட் டைம் டு கிவ் அட்வைஸ் டு மை ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ஒரு புண்ணியம் பண்ணிருப்பார் இல்லையா? கஷ்டித் புண்ணிய விசேஷா வர்த்ததே இல்லையா? சோ தது அனுசாசனம் ஆவசியகம். உன்னுடைய ஒரு அனுசாசனம் அப்படின்னா உபதேசம் அப்படிங்கிறது ஆவசியகம். இட் இஸ் வெரி வெரி நீடட் அப்படின்னுட்டு இது அத்தியவசாய அப்படின்னா நிச்சயகிருத்தியன்னு அர்த்தம். இந்த மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டு தபஸ்யாம் அபாசிய என்னுடைய தபஸை அபாசிய அப்படின்னா கொஞ்ச நேரம் நிறுத்திவிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு ஹோல்டுல போட்டுட்டு சத்வரம் அபிபதிதாக ஸ்மஹ. நான் வந்து உடனே சத்வரம் இம்மீடியட்டாவே இங்க வந்து விட்டேன். புரியுதா? வந்து இந்த இடத்த நான் அடைஞ்சு விட்டேன். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் தத் அவஹிதः ஸ்ருணு. அவஹிதா ஸ்ருணு அப்படின்னா சாவதானேன ஸ்ருணு. ரொம்ப நீ வந்து கேர்ஃபுல்லா வந்து நான் சொல்றத கேட்டுக்கோ. அவஹிதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அவதா இக்த பிரத்யத்துல இருக்கு. சரியா? ஓகே. ஐ காங்கேய பிரத்யகம் அபூர்யமானேன ஆபூரியமானேன அபூர்யமானேன நவனவேன பிரதா அபூர்யமான விசேஷேன விசேஷேன ஆபூர்யமான பக்ஷம் கதः. ஆபூரியமான பக்ஷகதः गतः கலாநாதः कलानाथ इव कला विशेषेण निःशेषम् आह्लादयसि ஆஹ்லாதயசி भुवनतलं विशेषतो अस्मान्. சோ வந்து எப்படி வந்து ஒரு பேச்ச ஆரம்பிக்கணுங்கிறது இப்படிதான். எடுத்த உடனே குருவா இருந்தா கூட
குற்றத்தை சுத்தி காமிக்காம முதல்ல வந்து பிரைஸ் வர்த்தி வேர்ட்ஸ புகழறார் முதல்ல. ஐ காங்கேய கங்காயாக அப்பத்தியம் புமான் இல்லையா, காங்கேய கங்காபுத்திரனே பிரத்யகம் ஆபூரியமானேன நவநவேன. சோ ஒவ்வொரு நாளும் என்ன அப்படின்னா, பிரத்யகம் அகனி அகனி பிரத்யகம் ஒவ்வொரு நாளும் ஆபூரியமானேன நவநவேன பிரதா விசேஷேன ஆபூரியமான பக்ஷகதः கலாநாதः இவ. கலா கலானாம் நாதः கலாநாதः யாருன்னா சந்திரஹ. நீ வந்து சந்திரனை போல இருக்க. எப்படி அப்படின்னா, பிரத்யகம் ஒவ்வொரு நாளும், ஆபூரியமானகனா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆபூரியமானேன நவநவேன பிரதா விசேஷேன. இந்த நவநவேன ஆபூரியமானேன ரெண்டுமே கோஸ் as an adjective for பிரதா விசேஷேன. பிரதானா புகழ், சரியா, ஃபேம், யசஹ. அந்த பிரதா விசேஷேன, பிரதா ஏவ விசேஷः, அந்த புகழே வந்து ஒரு விசேஷமான ஒரு 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 விஷயம், சரியா. எப்படி அப்படின்னா எவ்ரிடே அந்த புகழ் வந்து, அதாவது ஒரு நாளைக்கு சூப்பரா இருந்தது, ஒரு நாளைக்கு ஒண்ணுமே இல்லை கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எவ்ரிடே அது நன்னா ஆயிண்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அகனி அகனி ஒவ்வொரு நாளும் பிரத்யகம் ஆபூரியமானேன அப்படியே வர்த்தனம் பண்ணிட்டே இருக்கு, ஜாஸ்தி ஆயிண்டே இருக்க. நவநவயன புதுசு புதுசா வருகின்ற பிரதா விசேஷேன உன்னுடைய அந்த புகழ் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவல், உனக்கு ஒரு அட்ஜெக்டிவ், அந்த புகழ்ங்கிறது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமா உனக்கு ஒரு அட்ஜெக்டிவல் ஃபீச்சர் போட்டு புகழ்ங்கிறது வந்து சேர்ந்துட்டு இருக்கு, சரியா. அது எது போல இருக்கு அப்படின்னா, ஆபூரியமான பக்ஷகதக கலாநாதக இவ கலா விசேஷேன. என்ன அப்படின்னா, ஆபூரியமான அப்படிங்கிறது உங்களுக்கு சுக்லபக்ஷம். அங்க வந்து இது வந்து சந்திரன் வந்து வளர்ந்துட்டே இருக்கணும். அப்படி இருக்கின்ற பக்ஷகதா, அந்த ஆபூரியமான பக்ஷகதா அப்படின்னா சுக்லபக்ஷத்தை சேர்ந்த அந்த கலாநாதக அந்த சந்திரனை போல கலாவிசேஷேன நிசேஷம் ஆஹ்லாதயசி. உன்னுடைய அந்த கலாவிசேஷம் அப்படிங்கிறது உன்னுடைய அந்த, அது வந்து எப்படி வந்து கலாநாதன் வந்து அந்த கலா விசேஷேன, நீ வந்து உன்னோட பிரதா விசேஷேன நிசேஷம் ஆக்லாதயசி புவனதலம். எப்படி வந்து நம்ம இது முடிஞ்சுட்டு அமாவாசை முடிஞ்சுட்டு கிருஷ்ணபக்ஷம் முடிஞ்சு சுக்லபக்ஷம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அந்த சந்திரன் இன்க்ரீஸ் ஆக 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 லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் அந்த சந்திரனை பார்த்துட்டு அந்த சந்திரனுடைய கலா விசேஷேன, அந்த கலைன்னு சொல்றோம்ல பிறை, அதனுடைய விசேஷேன அதனுடைய ஒரு அழகு, அதனுடைய ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்னால நிசேஷம் ஆஹ்லாதயசி புவனதலம். எப்படி வந்து அந்த புவனதலத்தை அது வந்து அந்த கலாநாதன் ஆஹ்லாதயசியோ அதே மாதிரி, அதாவது துவம் ஆஹ்லாதயசின்னு கொண்டு போய் சேர்க்கணும். சோ இந்த ஆஹ்லாதயசிங்கிறது என்ன அப்படின்னா மெயினா பீஷ்மருக்கு சொல்றது. நீ யாரு போல ஆஹ்லாதயசி அப்படின்னா, கலாநாதக இவ, அவன் வந்து கலா விசேஷேன ஆஹ்லாதய கலாநாதக இவ. எப்படிப்பட்ட கலாநாதக, எப்படிப்பட்ட சந்திரக அப்படின்னா ஆபூரியமான பக்ஷகதக கலாநாதக இவ துவம் பிரத்யகம் ஆபூரியமானேன நவநவேன பிரதா விசேஷேன நிசேஷம் புவனதலம் ஆஹ்லாதயசி. ஒத்தர் விடாம இந்த பூமி தலத்துல இருக்கிறவா எத்தனை பேருக்கும் நீ சந்தோஷத்தை கொடுக்கற, சரியா. விசேஷத்தோ அஸ்மான், மோரவர் என்ன அப்படின்னா, உன்னை வந்து சிஷ்யனா அடைஞ்சதுக்கு நான் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. பிகாஸ் உன்னுடைய புகழ் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பலவிதமான புகழுக்கு சம்பந்தமான விசேஷணங்களோட வர்த்திச்சுட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறதுனால எனக்கும் வந்து ரொம்ப வந்து அஸ்மான் அப்படி ஆஹ்லாதயசி, என்னையும் நீ ஆஹ்லாதன படுத்துற, சரியா. in particular you are making me also happy, சரியா. ஓகே. அது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினேன், பட் ஐ எம் ஸ்டில் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படி இல்ல. ஐ எம் ஆல்சோ ஹாப்பி, யூ ஆர் மேக்கிங் மீ அஸ் வெல், சரியா. ஓகே. ஆமா. தஸ்ய தவ கஹ அயம் இமாம் கன்யாம் அதிகிருத்ய கலங்காவதாரஹ. அந்த தஸ்ய தவ இப்படிப்பட்ட மேல் கூறிய நவநவேன பிரதா விசேஷேன இருக்கின்ற உனக்கு, அப்படிப்பட்ட உனக்கு தஸ்ய அப்படிப்பட்ட தஸ்ய தவ, அப்படி அதாவது சஹ அஹ சஹ சோ அகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட நான் அப்படின்னு சொல்ற மாதிரி தஸ்ய தவ அந்த மாதிரி இருக்கின்ற உன்னுடைய இமாம் கன்யாம் அதிகிருத்திய கஹாயம் கலங்காவதாரக. இந்த ஸ்திரீ, அதாவது இப்போ வந்து இந்த கான்டெக்ட் வந்து அந்த அம்பா அம்பாலிகா, அதுதான் இப்ப நம்ம படிக்க போற விஷயம். சோ இந்த கன்யாங்கிறது இங்க அந்த அம்பா, அந்த அம்பாம் கன்யாம் அதிகிருத்திய
கோயம் கலங்க அவதாரக, உனக்கு என்னப்பா உன்னுடைய கலங்கத்துக்கு ஒரு ஒரு கலங்கமே ஒரு ரூபமாக ஒரு அவதாரம் இடைஞ்சுடுத்து உன்னுடைய கேரக்டருக்கு அப்படின்னு. அதாவது இது வரைக்கும் பலவிதமான அவதாரம் எடுத்துட்டு இருந்த, இப்ப வந்து கலங்காவதாரம்ங்கிறது உனக்கு ஒண்ணு வந்துடுத்து. சரியா? அப்புறம் प्रतायता हि त्वां प्रति तत्र तत्र दुःश्रवा किं वदन्ति. சோ பிரதாயத்தே அப்படின்னா விஸ்தாரி கிரியதேன்னு அர்த்தம். விஸ்தாரமாக்குறது. இந்த தனு விஸ்தாரே இருக்கணும் அதே தாத்து தான் இங்க வந்து பிரதாயத்தேங்கிறது பாசிவ்ல இருக்கு. சரியா? துவாம் பிரதி இந்த மாதிரி துஷ்ரவா பிரதாயத்தே உன்னை பற்றி தத்ர தத்ர அந்தந்த பிரதேசத்தில் துஷ்ரவா அப்படின்னா துக்கேன ஸ்ரூயதே இது துஷ்ரவா. ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு கிம்வதந்தி. கிம்வதந்திங்கிறது உங்களுக்கு ரூமர்ஸ். அந்த ரூமர்ஸ் அப்படிங்கிறது கிம் கிம்ன வதந்தி இல்லையா? என்னதான் சொல்ல மாட்டா ரூமர்ஸ்ல, கிமபி வதந்தி இது கிம் வதந்தி, என்ன வேணா சொல்லுவாங்கிறத அந்த துஷ்ரவா ரொம்ப துக்கத்தோட கேட்கக்கூடிய அந்த கிம்வதந்தி அப்படிங்கிறது பிரதாயத்தை எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. துவாம் பிரதி பிரதாயத்தை, உன்னை குறித்து விஸ்தாரிக்கிரியதை. அதுக்கப்புறம் प्रायेण पर उत्कर्ष सहिष्णवो हि लोकाः. சோ பர உத்கர்ஷ அசகிஷ்ணுவோ ஹி லோகாக இல்லையா? சகிஷ்ணவா அதுனா ரொம்ப நல்லதா போயிடுறது சென்டென்ஸ். பிராயண மோஸ்ட்லி உலகத்துல என்ன அப்படின்னா பரேஷாம் உத்கர்ஷா, உத்கர்ஷனா மேன்மை, அவளுடைய ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், அவளுடைய ஒரு முன்னேற்றம். அந்த பர உத்கர்ஷ அசகிஷ்ணு அப்படின்னா சகிக்க முடியாம இருக்கிறவா தான் லோகாஹா. உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எப்படி அப்படின்னா தே ஆர் நாட் டாலரண்ட் டுவர்ட்ஸ் தி ப்ராஸ்பரிட்டி ஆஃப் அதர்ஸ். ஆமா, பர உத்கர்ஷ அசகிஷ்ணவா, அசகிஷ்ணுஹு அசகிஷ்ணவா. சரியா? லோகாஹாக்கு அட்ஜெக்டிவா போறது. அதாவது பரேஷாம் உத்கர்ஷா பர உத்கர்ஷா, பர உத்கர்ஷே அசகிஷ்ணுஹு ந சகிஷ்ணுஹு அசகிஷ்ணுஹு. அந்த தேக் போட்டு ப்ளூரல்ல போடணும், அசகிஷ்ணவா லோகாஹா. சரியா இருக்கா? அப்புறம் निर्दुष्टमपि चेष्टितं दृष्टतया துஷ்டதையா, துஷ்டதையா. சாரி, இப்போ தூனா த்ரூ வந்துடுறது. ஓகே, निर्दुष्टमपि चेष्टितं दुष्टतया व्याकर्तुं क्षमा खलु कलज्जिह्वा किं पुनः स्वभावदुष्टम्. சோ கலஜிஹ்வா, கலாஹா அப்படின்னா கெட்டவா. மத்தவாளுடைய இதுல கூட, அதாவது என்னடா அவ பண்ண எந்த காரியத்திலையும் குத்தத்தை கண்டுபிடிக்கிறது கலன். சோ அந்த கலஜிஹ்வா, கலானாம் ஜிஹ்வா கலஜிஹ்வா, கெட்டவாளுடைய நாக்கானது என்ன அப்படின்னா நிர்துஷ்டமபி சேஷ்டிதம் துஷ்டதையா வியாக்கர்த்தும் கலஜிஹ்வா கலு க்ஷமா. இங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். நிர்துஷ்டம் அப்படி பாவம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டா. அப்படிப்பட்ட தோஷரகிதம் நிர்துஷ்டம் இல்லையா? துஷ்டரகிதம் நிர்துஷ்டம், ஒரு துஷ்டமும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமா பேசுற ஒரு சேஷ்டிதம், ஒரு விவகாரத்துல கூட ஒரு வார்த்தைகளோ ஒரு பிஹேவியரோ எதுலையோ அதை கூட அவன் பேர் அவங்க எழுந்து நின்றான் பார்த்தேனோ கிளம்பு, நான் பேசும்போது கரெக்டா எழுந்தான், அவன் பாவம் எதுக்கும் எழுந்திருப்பான். இருந்தாலும் நிர்துஷ்டமபி சேஷ்டிதம், அதை துஷ்டதையா வியாக்கர்த்தம், அதை வந்து துஷ்டமா, அதை எப்பவுமே அது பேர் சொல்ற மேனிப்புலேட் பண்றதுல என்ன அப்படின்னா கலஜிஹ்வாங்கிறது க்ஷமா. க்ஷமாங்கிறது they are capable of கலானாம் ஜிஹ்வாங்கிறது they are capable of interpreting and or manipulating things. நல்ல விஷயத்தை கூட கெட்டதா இதை இன்டர்பிரேட் பண்றதுல சிரேஷ்டா யாருன்னா அந்த கலனுடைய ஜிஹ்வாங்கிறது. கிம் புனக சுபாவ துஷ்டம், சுவாவமா அந்த இடத்துல ஏதாவது ஒரு கெட்டது நடந்து கொடுத்தோம்னா, அதாவது கலன் வந்து இஃப் தேர் இஸ் நத்திங் he will invent, if there is something he will manifest. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ஒரு ஒரு குத்தத்தை கண்டுபிடிப்பான், ஏதாவது ஒண்ணு இருந்துருச்சுன்னா ஊதி தள்ளுவான். சோ இப்ப வந்து நிர்துஷ்டமபி சேஷ்டிதம், அங்க ஒண்ணுமே ஒரு தப்பு நடக்காட்டி கூட துஷ்டதையா வியாக்கிருத்தும், அத துஷ்டமாக விவகாரம் பண்றதுக்கு கலானாம் ஜிஹ்வா க்ஷமா கலு, கலனுடைய அந்த நாக்கானது ரொம்ப உகுந்தது. சரியா? இஸ் எக்ஸ்பர்ட் இன் இன்டர்பிரட்டிங் திங்ஸ். கிம் புனக சுபாவ துஷ்டம், அங்க ஏதாவது இருந்துடுத்து அப்படின்னா நெருப்பு இல்லாமையே புகைவா, நெருப்பு இருந்து விடுத்துனா புகையை ஒண்ணு கிளப்பி விடுவா அப்படிங்கிற அர்த்தம் சுபாவ துஷ்டம்ங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் अतो हि विधातृशक्तिम् अपि अतिरिच्यते
துர்ஜன ஜிவ்வா. ஜிஹ்வா. சோ அதனாலதான் என்ன அப்படின்னா விதாத்தான பிரம்மாவினுடைய விதாத்துஹு சக்திஹி விதாத்ரு சக்திஹி. சோ அந்த விதாத்ரு சக்தி அந்த விதாதாவினுடைய சக்தியை கூட அதிரிச்சியதே அப்படின்னா தாண்டுவதற்கு. சரியா? அதி ரிச்சுங்கிறது தான் அங்க தாத்து. துர்ஜன ஜிஹ்வா அதிரிச்சியதே, அந்த துர்ஜனானாம் ஜிஹ்வா கெட்டவாளனுடைய நாக்கானது விதாத்ரு சக்தி விதாத்தாவினுடைய சக்தியையும் தாண்டுவதற்கு ஒரு சக்தியோட இருப்பது. கேப்பபிள் ஆஃப் கிராசிங் ஈவன் தி விதாத்ருவோட சக்தியை கூட தாண்டுற அளவுக்கு அவளுக்கு ஒரு பவர் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் பதார்த்தானாம் குணதோஷௌ யதா ஸ்வமேவ விவரித்தும் பிரததே பிரதமா தத்வை பரித்யேனாபி தர்ஷயித்தும் சதுராஹி சரமா. அதாவது இந்த பிரதமா சரமானா என்னன்னா, சரமம்னா உங்களுக்கு எண்டுன்னு அர்த்தம். சரம ஸ்லோகம்லாம் படிக்கிறாளோனோ, சரமா அப்படின்னா செகண்ட், பிரதமாங்கிறது ஃபர்ஸ்ட். அதாவது இந்த ஃபார்மர் லேட்டர் மாதிரி வச்சுக்கோங்க இத. சரியா? முதல்ல சொன்ன அந்த அந்த விதாத்ரு சக்தி அதிரிச்சதே துர்ஜன ஜிஹ்வா. சோ இந்த விதாத்ரு சக்தி அப்படிங்கிறது பிரதமா, துர்ஜன ஜிஹ்வாங்கிறது சரமா. சரியா? சோ என்ன, பதார்த்தானாம் குணதோஷோ, பதார்த்தங்களினுடைய குணங்களையும் தோஷங்களையும் யதாஸ்வமேவ விவரித்தும் பிரததே பிரதமா. யதாஸ்வம் அப்படின்னா ஸ்வம், அதாவது யதா வாஞ்சிதம், உள்ளதை உள்ளபடி விவரிப்பதற்கு, விவரித்தும் அப்படின்னா அதை விவரணம் கர்த்தும், பிரததே அப்படின்னா ஒரு முயற்சி செய்கிறது. எது அப்படின்னா பிரததேங்கிறது சமர்த்தாங்கிற அர்த்தம். பிரதமா சமர்த்தா. அந்த பிரதமாங்கிறது இட்ஸ் கேபபிள் ஆஃப் என்ன அப்படின்னா குணந்தோஷம், பதார்த்தங்களினுடைய குணந்தோஷங்களை உள்ளதை உள்ளபடி கூறுவதற்கு சமர்த்தா பிரதமா. தது வைபரீத்தியேனாபி தர்ஷயித்தும் சதுராகி சரமா. ஆனா அத விபரீத பாவேன, இதுக்கும் அதுக்கும் கான்ட்ரடிக்டா இருக்கிற, கான்ட்ராஸ்டா இருக்கின்ற விஷயங்களினால் தர்ஷயித்தும் காண்பதற்கு இந்த சரமாங்கிறது சதுரம். புரியுதா? இந்த கலஜிஹ்வா அப்படிங்கிறது அதை வைபரீத்தியமா காண்பிக்கிறதுக்கு இட் இஸ் அன் எக்ஸ்பர்ட். சரியா இருக்கா? ஓகே. சொல்லுங்க. நானும் இந்த பிரதமாவோட பிரதமான ஆப்போசிட் சரமா. பிரதமா சரம் புரியல, என்ன சொல்றேன்? இந்த பிரதமாவோட பிரதமான ஆப்போசிட் சரமா. ஆமா சரமா. ஆமா. ஆமா. ம் நான் பிரதமானா நான் என்ன நினைச்சேன், மேன்மக்கள், சரமானா அந்த தாழ்ந்த ஜனங்கள். ம் சோ ம் யதாஸ்வம் விவரித்தும் பிரதமா பிரததே, மேன்மக்கள் எல்லாம் என்ன குணதோஷம் இருக்கோ அதை அப்படியே போய் சொல்லுவா. ம் ஆனா அத விபரீதமா உல்டாவா பண்ணி காமிக்கிறதுல தர்ஷயித்தும் அந்த சரமாக கீழ்த்தரமான மக்கள் கரெக்ட், ரொம்ப அப்சல்யூட்லி கரெக்ட். பட் நான் இந்த கான்டெக்ஸ்ட வச்சுட்டு சொன்னேன். இங்க பிரதமாங்கிறது நம்ம விதாத்தாவை வச்சு சொல்றா. விதாத்தா மாதிரி இருக்கின்ற சிரேஷ்டமான ஜனங்கள். சரவாங்கிறது இந்த துர்ஜன ஜிஹ்வா. அதுதான் இப்ப நமக்கு கான்டெக்ஸ்ட். இது இட் பிகம்ஸ் அ ஜெனரலைஸ்டு அப்ரசுத்த பிரசம்சா மாதிரி. இது பிரதமா இந்த மாதிரி பிரததே, சரமா இந்த சதுரா பவதி அப்படின்னு சொல்லும்பொழுது இட் இஸ் அ ஜெனரலைஸ்டா இருந்தாலும் இந்த பிரசன்ட் கான்டெக்ட்ல இதை பேசும்போது இட் அப்ளைஸ் டு தி விதாதா அண்ட் ஆல்சோ தி கலஜிக்வா. அப்படி எடுத்துக்கோங்க. பிரதமாங்கிறது அந்த விதாத்தாக்கு போறது. ஆமா, பிரம்மாக்கு போறது. பிரம்மசக்தி. பிரம்மசக்தி அது ஏன்னா தீட்ச பிரம்மா சக்தி. பிரம்மா ஒரு விஷயத்த படைக்கும் பொழுது அந்தந்த, அதாவது நம்ம கர்மாக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய முக வடிவு எல்லாமே கிடைக்கும் இல்லையா? சோ அது அந்த அந்த இப்ப ஒருத்தருக்கு எல்லாம் நல்லா இருக்கும், மூக்கு மாத்திரம் இதுவா இருக்கும்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு கர்மா பாதிச்சிருக்கு. சோ அதனால அந்த மூக்க மாத்திரம் சப்பையா வைப்பார். சோ அந்த அந்த மாதிரி குணத்தையும் தோஷத்தையும் யதாஸ்வமேவ விவரித்தம், அவ பண்ண இருக்கிற அந்த குட் கர்மா பேட் கர்மா அதை அப்படி எப்படி காமிக்கிறதுக்கு யாரு விவரித்தும் கஹ பிரததே கஹ சமர்த்தா பவதினா பிரதமா. அது இந்த இடத்துல விதாதா மாதிரி இருக்கின்ற உத்தம ஜனாக. புரியுதா? இந்த துர்ஜனங்கள் என்ன பண்ணுவா, துர்ஜன ஜிஹ்வாங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு கான்ட்ரடிக்ஷனோட தான் பேசும். கான்ட்ராஸ்ட், நம்ம ஒண்ணு நில்லுன்னா அது உட்காரும் அந்த மாதிரி. சரியா? அதுக்கப்புறம் மேல படிங்க. अनुपेक्षणीयश्च सदाचार सम्पन्नेनापि लोकं मध्य पतितेन दुर्मुखो अपि लोकः. சோ என்ன அப்படின்னா அனுபேக்ஷணீய சதாச்சார சம்பன்னோ அபி லோக மத்திய பதித்தேன துர்முகः अपि
அனுபேக்ஷணீயா. சரியா? என்ன அப்படின்னா உபேக்ஷா பண்ணக்கூடாது அப்படின்னா நீ வந்து ரொம்ப லெஸ்ஸரா சரி இவன் வந்து கலஜுக்குவா, இவன்கிட்ட இருந்து எவ்வளவு நம்ம பிரீத்தி பண்ணாலும் இவன் வந்து நம்மள வந்து ஒன்னும் பிரைஸ் பண்ண போறது இல்ல. ஒய் ஷுட் ஐ பாதர் அபவுட் த கிரிட்டிக்ஸ் அப்படின்றது வச்சுக்கோங்க. நம்ம என்ன என்ன சொன்னாலும் யூடியூப்ல யாரும் நல்லா கமெண்ட் போட போறது இல்ல, அதனால நம்ம எப்படி வேணா சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அனுபேக்ஷணியா கமெண்ட் ஏதாவது போட்டா கூட அது ஒழுங்கா வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். சோ அனுபேக்ஷணீயா என்ன அப்படின்னா உபேக்ஷா பண்ணக்கூடாது. ந உபேக்ஷணீயா எது அப்படின்னா லோகः न दुर्मुखो अपि लोकः அனுபேக்ஷணீயா ந உபேக்ஷணீயா. கெட்ட வார்த்தையா இருந்தாலும் கெட்ட முகமாக இருந்தாலும் அப்படின்னா தோ இட் இஸ் ஒரு பேட் மவுத்தா இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் ஒரு கிரிட்டிக்கா ஒரு எப்ப பார்த்தாலும் நமக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தாலும் கூட லோகஹான ஜனஹா துர்முகோ அபி ஜனஹா என்ன அப்படின்னா லோக மத்திய பதித்தேன சதாச்சார சம்பன்னேனாபி லோக மத்திய பதித்தேன துர்முகோ அபி லோகஹ ந உபேக்ஷணீயா அங்க கொண்டு போய் சேர்க்கணும். சதாச்சார சம்பன்னோ அப்படி எனக்கு வந்து நான் எப்படி பண்ணாலும் நான் என்னுடைய சத்து பாதையிலேந்து போக மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவன் சதாச்சார சம்பன்னக. அந்த மாதிரி சத்து ஆச்சாரத்தோட இருக்கின்ற சம்பன்னேனாபி லோகமத்திய பதிதேன இந்த மாதிரி லோகத்தினுடைய ஒரு ஒரு இதுல விழறவனால என்ன அப்படின்னா லோகத்துல விழறவன் இல்ல இந்த லோகத்துல சஞ்சாரம் பண்ற அவனால துர்முகோ அபி லோகः ந உபேக்ஷணீயः அனுபேக்ஷணீயः அவன் உபேக்ஷம் பண்ணப்படக்கூடாது. நான் சதாச்சாரனா இருக்கேன், பட் நான் இந்த லோகத்துல நடந்தானுமே ஐ ஹாவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். புரியுதா? நீ வந்து சத்து சதாச்சார சம்பன்னக அசி, பட் என்ன அப்படின்னா லோகமானது துர்முகோ அபி நீ வந்து அவளுடைய வார்த்தைகளை நீ வந்து அப்படியே உதறி தள்ளிட்டு போக முடியாது. யூ ஹாவ் டு எய்தர் ரெக்டிஃபை யுவர் செல்ஃப் ஆர் அவளுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. புரியுதா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் தான், பட் இந்த கான்டெக்ட்ல இட் அப்ளைஸ் ஃபார் பீஷ்மர். Bhishma. Invariably cannot it refers to ignore the- their you cannot whatever you should bad not ignore their you should not behavior. ignore their இது saying or whatever அவளுடைய கிரிட்டிசைஸ். கிட்டத்தட்ட revisit critics. your activities ன்னு சொல்றாரு. ஆமா ஆமா எங்க நீ போற தப்பு அப்படிங்கறத நீ பார்க்கணும். நான் வந்து கிராமர் படிக்க போறேன், இதுதான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு பாதையில நான் போயிட்டு இருக்கலாம். இருந்தாலும் அங்க நம்மள கமெண்ட் அடிக்கிறவா அடிச்சுட்டே இருப்பா. அவளுக்கு ஏதாவது ஒரு ஜஸ்டிபிகேஷன் நம்ம கொடுக்கணும், இல்லைன்னா நான் பண்றது சரிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். புரியுறதா? துர்முகோ அபி அவன் வந்து கெட்ட இதோ ஈ மே ஹாவ் அ பேட் மவுத், பட் நீ அண்ட் யூ மே பி அ சதாச்சார சம்பன்னஹா, ஸ்டில் நீ வந்து ந துர்முகோபி லோகஹ ந அனுபேக்ஷணி, நீ வந்து யூ கேனாட் ஜஸ்ட் கிவ் இட் ஆஃப். சரியா? அப்புறம் ஓகே ம். சுனோஷ்யேவ அது நிர்தேஷாம் சொல்றா தெரியுமா? சங்கீதம் மேடைக்குன்னு நீ வந்துட்டேன்னா யூ ஷுட் பி ரெடி டு ஃபேஸ் த கிரிட்டிக்ஸ். கிரிட்டிக்ஸ் சரியா? அதுக்கு ரெடியா இல்லைன்னா ஆத்திலே பாடிக்கோ, ஆத்திலே பாடம் சொல்லிக்கோ இல்லையா? வெளில வந்துட்ட ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் பிரசன்டிங் யுவர் செல்ஃப் Public. in a stage public, you should be ready to take the criticism இல்லையா? சோ அத வந்து எனக்கு யார் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நான் பாடுறதான் பாடுவேன் அப்படின்னு நீ வந்து யூ கேனாட் உபேட்சா பண்ண முடியாது. அதான். அப்புறம் சுனோஷ்யேவ நிர்தேஷாமபி நிர்தோஷாமபி निर्दोषामपि लोक अपवाद भयेन अन्तर्वत्नीं स्वजायां परित्यक्तवतो महात्मनः काकुस्तस्य चरितम्. காக்குத்ஸ்தஸ்ய சரிதம் சுனோஷ்யேவ. காக்குஸ்தன் அப்படிங்கிறது ராமர் இந்த இடத்துல. அந்த வம்சத்துல ஸ்லோகத்துல எல்லாம் கூட நிறைய காக்குத்ஸஹ ஸ்ரீமன் எல்லா ஸ்லோகத்திலயும் வரும் காக்குத்ஸஹ ஸ்ரீமன் அந்த ஆமா. மாதிரி. சோ அவருடைய சரித்தம் அவருடைய அந்த கதையானது சுனோஷேவ என்ன அப்படின்னா நிர்தோஷாமபி லோக அபவாத பயேன அந்தர்வத்னீம் ஸ்வஜாயாம் நிர்தோஷாமபி தப்பே தோஷரகிதாமபி தோஷமே பண்ணாதவளாக இருந்த பொழுதிலும் கூட லோக அபவாத பயேன லோகானாம் அபவாதாத் பயம். சரியா? சரியா? ஆமா. லோக அபவாதாத்து பயம். சோ லோக அபவாத பயேன பயத்தினால அந்தர்வத்னி அப்படின்னா கர்ப்பிணின்னு அர்த்தம். யாரு வந்து
அந்தர்மத்தியே மத்தியஸ்தம் அபத்தியம் வித்யதே அஸ்யாக. யாருக்கு வந்து வயத்துக்குள்ள குழந்தை இருக்கோ அவளுக்கு அந்தர்வத்தினின்னு பேரு. அந்த அந்தர்வத்னீம் ஸ்வஜாயாம், கர்ப்பிணியாக இருக்கின்ற ஸ்வஜாயாம், தன்னுடைய பெண்டாட்டியை எல்லாம் வந்து த்விதியா விபக்தி இல்லையா? நிர்தோஷாம் அந்தர்வத்னீம் ஸ்வஜாயாம், அவளை பரித்யக்தவதः மகாத்மனः காக்குத்ஸஸ்ய சரிதம் ஸ்ருணோஷி ஏவ, விட்டவரான அந்த மகாத்மாவான காக்குத்ஸ்தன் அந்த ராமரனுடைய சரிதம் துவம் ஸ்ருணோஷி ஏவ, நீ கேட்கணும். ஸ்ருணோஷி ஏவ கேட்கறையோனோங்கிற அர்த்தம் ஸ்ருணோஷி. சரி, ஓகே. அதுக்கப்புறம் தத்வத்ச படிங்கோ. तद्वत्स अस्य राजपुत्र्या गतिं विधाय शीघ्रं प्रमृद्धिं कौलीनं यावन् सर्वकर्ण अधीनताम् अश्नुते. तद्वत्स अस्याः राजपुत्र्याः गतिं विधाय शीघ्रं प्रमृड्डि कौलीनं யாவத்து ந சர்வகர்ண அதீனதாம் அஷ்ணுதே. அதாவது தத்து வத்ஸ அப்படின்னா தஸ்மாத்து ஹே வத்ஸ, என்ன அப்படின்னா அஸ்யாஹா ராஜபுத்திரியாகா, இந்த ராஜபுத்திரியினுடைய கதிம் நிலைமையை விதாய அறிந்து கொண்டு, ஆர் அதை வந்து நன்னா தெரிஞ்சுண்டு, சீக்கிரம் வேகமாக அவளை வந்து இங்கேருந்து அமுச்சுடு. பிரமிருட்டி அப்படிங்கிறது மிருஜுங்கிறது தார்த்து, மாஷ்டி இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்க பிரமிருட்டிங்கிறது மத்திய புருஷ ஏகவச்சனம், சரியா? பரிஹரங்கிற அர்த்தம். அவளை சீக்கிரம் அமுச்சு விடு. சரியா இருக்கா? கௌலீனம் சீக்கிரம் அமுச்சுட்டு கௌலீனம் பிரமிருட்டி, சாரி, ஜனங்களுடைய அந்த அபவாதம், கௌலீனம்ங்கிறது ஜனவாதம், மக்களினுடைய அந்த வார்த்தையை பிரமிருடி, அதுலேருந்து நீ அதை வந்து பரிகாரம் பண்ணிடும். இவளை வந்து இவளுடைய கதிம் விதாய, இவளுடைய நிலைமை என்னன்னு இது பண்ணிட்டு சீக்கிரம் கௌலீனம் பிரமிருட்டி யாவத்து ந சர்வகர்ண அதீனதாம் அஷ்ணுதே. ஆஸ் லாங் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்ப வந்து வெறும்னா உங்க ரீஜனுக்கு மாத்திரம் இருக்கும், அப்புறம் ஸ்டேட்டுக்கு போகும், அப்புறம் நேஷனல், அப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது இதுல இருந்து நீ வந்து காப்பாத்திக்கொள். சர்வகர்ண அதீனதாம் அப்படின்னு சொல்லும்பொழுது சர்வேச்ச தே கர்ணாச்ச சர்வகர்ணாக, இல்லனா சர்வேஷாம் வா கர்ணாக சர்வகர்ணாக, தேஷாம் அதீனம் தஸ்ய சர்வகர்ண அதீனதாம் தேஷாம். சரியா? சோ சர்வகர்ண, அதாவது சர்வேஷாம் வா கர்ணாக சர்வகர்ணாக, சர்வேஷாம் கர்ணாக சர்வகர்ணாக, தேஷாம் அதீனம் சர்வகர்ண அதீனம், அதீனதாம் அப்படிங்கிறது தஸ்ய பாவக சர்வகர்ண அதீனதா, தாம் அஷ்ணுதே யாவத்தின வியாபிரியதே, அப்படி அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி முடிச்சுடுவோம் இல்லையா? கரெக்டா? அதனால பிஃபோர் இட் ரீச்சஸ் அ வைடர் சர்க்கிள் ஆஃப் பீப்புள், இட்ஸ் பெட்டர் தட் யூ ரெக்டிஃபை யுவர் திங் ரிகார்டிங் தட். சரியா இருக்கா? Nip it in the bud. ஆமா ஆமா. அதான்